வணக்கம் அன்பான துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 1/8/2026 சனிக்கிழமையில் பிறக்கின்ற மாதங்களிலே ஆடி மாதத்திற்கு 16ஆம் தேதி என்று ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்காக ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பிறக்கின்றார். 6ஆம் இடத்திலே உங்களுக்கு 4 5 கூடையவர் சுகாதிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அங்கே அந்த 9 கூடையவர் 9ஆம் இடத்தில் அமைய பெற்று 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதமான உயர்வுகளிலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12 கூடிய பாகிஸ்தானத்தில் இருந்து அற்புதமான உயர்வுகளை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு எதிர்பார்த்த காற்று ராசி அதிபதி பாகிஸ்தானங்களில் இருந்து ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே 2 கூடையவர் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7 கூடையவர் 7 கூடையவர் 8ஆம் இடத்தில் மறைந்து கணவன் மனைவிகளுடைய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு குடுக்கல் வாங்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். அந்த வகையில் துலாம் ராசி என்பது காற்று வேகத்தில் குளிர்ந்த காற்று என்று சொல்லக்கூடிய காற்று ராசி. இது காலபுருஷத்தில் 7வது இடத்திலே அமைய பெற்ற அமைப்பு. இது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. வியாபார ராசி என்று சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியிலே குளிர்ந்த காற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி சர ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. பெண்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் கல்யாண வைபவங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்காக இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ராசி அதிபதி சுக்கிர பகவான் நீச்சமாக 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக என்ன சொல்கின்றார், இங்கே 6ஆம் இடத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, பிரயாணங்கள் வெளிநாடு வெளிச்சூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற. ஆக பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 9 கூடையவரும் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் முயற்சிக்கின்ற வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் இந்த ஆகஸ்ட் மாதங்கள் இருக்கின்றது. காரணம், அந்த 9 கூடையவர் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். 3 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. வீடு வாகனங்கள் சுகஸ்தானத்திலே உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் அங்கே சூரிய பகவானும் குரு பகவானும் ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கின்றார். இளைய சகோதரன் சார்ந்து தகப்பனார் சார்ந்து எதிர்பார்த்த வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு. அது மட்டுமல்ல, தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7 கூடிய கணவன் மனைவிகளை 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். 2 7 கூடியவராக கல்யாண வைபவங்கள் தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். 6 கூடையவர் இருக்கக்கூடியது 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களில் ருண சத்ரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று சனி பகவான் நட்சத்திரத்திலே சனி பகவான் 6ஆம் இடத்திலே கிடைக்கின்றார். அவர் 4 5 கூடையவர் பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி வீடு வாசனத்தையும் பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தையும் சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலே போயிட்டு இருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக 6ஆம் இட வேலைகளிலே ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கிடைக்கப்பெறுகின்றது. ஊதிய உயர்வுகள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றார். லாபாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு சுகோசானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கின்றது. ஆக அது ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றம். செவ்வாயின் பார்வை 2ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 6 கூடையவர் 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் துலா ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்து அங்கே சுகசானத்தை பார்க்க இருக்கின்றார். தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இடமிட்டு இடம் நாடு டு நாடு கிடைக்காதவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கே மற்றும் ஒரு தாகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராசி பலன் என்பது கோச்சார ராசி பலன். ஆகஸ்ட் மாதங்களிலே ஆடி மாதத்திற்கு 16ஆம் தேதி பிறக்க இருக்கின்ற சனிக்கிழமையிலேயே நல்லதொரு மாற்றத்தை தேய்பிரை திதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தேய்பிரை வளர்ப்பிறை என்று சொல்லக்கூடிய 2ற்கு இடைப்பட்ட தூரத்திலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற அமைப்பு. மங்கள காரியங்களில் சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற குரு பகவானுடைய லாபாதிபதி வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவு தகப்பனார்களால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. ஆக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு காற்று வேகத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி தொடர்பு என்பது உங்களுக்கு 12ஆம் இடத்தை கிடைக்கப்பெறுகின்றது. விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் இடமிட்டு இடனா நாடு டு நாடு செல்லக்கூடிய ஒரு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. சனவாக்கு குடும்பஸ்தானத்திலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 2 7 கூட கணவன் மனைவிகளால் இங்கே இருக்கின்றது. சுய நட்சத்திரத்திலே இந்த செவ்வாய் பகவான் பவனி வருகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. இளைய சகோதரர்களால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் ராசி அதிபதி
என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலே 9 கூடியவர் அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே ஒரு நல்லதொரு மாற்றம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி 4 கூடியவரும் ஒரே கிரகமாக இருந்து இந்த பூர்வ புண்ணியாதிபதியும் வீடு வாசனத்தை சொல்லக்கூடிய சனி பகவானும் 6ஆம் இடத்திலே போய் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக வீடுகளுக்காக விற்கக்கூடிய வாங்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரமாகி உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த ராசி அதிபதியை துலாம் ராசி அதிபதியை 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார்கள். ஆக 4ஆம் இடம் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்ததிபதியும் இங்கு தொடர்புகளோடு 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது. இங்கே 6ஆம் இடம் 12ஆம் இடங்கள் தொடர்புகள் 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. தேவகுரு அசுரகுரு 6ஆம் இடத்திலே பார்க்கின்றது. ஆக ஊதிய உயர்வுகள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலே இதிலே குடும்ப வழக்கு சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 2 7 கூடியவர் ஒரே கிரகமாக இருந்து குடும்பாதிபதியாக இருந்து குடும்பங்களில் ஒரு சில சட்ட சிக்கல்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் மண்மனை சார்ந்து தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. மற்றொரு அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 2ஆம் இடத்தை மட்டுமல்ல, அந்த 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் என்னும் முயற்சி ஸ்தானத்திலே இங்கே சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றத்தையும் இந்த துலாம் ராசிக்கார நேர்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே ராசி அதிபதி 8 கூடியவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக வேலைகளிலே பெண்களால் ஒரு சில தடுமாற்றங்கள் தேவையில்லாத எரிச்சல்கள் தடுமாற்றங்கள் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அலைச்சல்கள் இருந்தாலுமே ஆதாயம் இல்லாத ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ஆக எதுவாக இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்க இருக்கின்றது. ராசிக்கு 3ஆம் இடத்தை 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களில் எதிர்பார்த்த ஆதாயங்களை கிடைக்கப் பெறுகின்றீர்கள். லோனு கிடைக்காதவர்கள் கிடைக்கப் பெறுகின்றது. ஒரு சிலர் வீடு கட்டுவதற்கு லோனு கிடைக்காதவர்கள் லோனு கிடைக்கப் பெறுகின்றது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவானும் 6 கூடியும் சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. வீட்டை பார்க்க இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வீடு கட்டி லோனு கிடைக்காம இருந்தவர்களுக்கு லோனு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் துலாம் ராசிக்கார நேர்களில் இருக்கின்றது. தாய்மார்களில் அன்பு ஆதரவு, தகப்பனார்களால் பெரிய மனிதர்களின் பேரு புகழ் அந்தஸ்து நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் துலாம் ராசிக்காரனர் கொடுக்கின்ற ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்பது கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம். ராசி அதிபதி 8 கூடியவர் 12ஆம் இடத்தில் அடிச்சமாவது சற்று வேலை சம்பந்தப்பட்ட ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 10 கூடியவர் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக தொழில்களில் நல்லதொரு மாற்றம், வேலைகளில் ஒரு சில தடுமாற்றம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ஆக 6 கூடியவர் வம்பு வழக்குகளை சொல்லக்கூடியவரும் முயற்சி சாணாதிபதியும் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. 9ஆம் இடம் பாக்கிய சாணம், ஆரோக்கிய சாணம், பேர் புகழ் அந்தஸ்துகளை சொல்லக்கூடிய சாணம், ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய சாணம். அவர் அங்கேயே காற்று ராசியிலே இருந்து அவர் பார்க்கக்கூடிய முயற்சி சாணத்தை பார்க்கின்றார். ஆக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் எல்லாமே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது ஒரு அமைப்பு. தாப்பனார்களாக ஒரு அந்தஸ்துகளும் வீடு வாசல்களுக்காக நீங்கள் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 4ஆம் இடமாக இருக்கின்றது. கண்டிப்பாக அதிலே நல்லதொரு மாற்றங்களை உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற 4 5 கூடியவர் 6ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பது 4ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியாதிபதியும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக வீடு வாசல்கள் சொத்து சுகங்களெல்லாம் பூர்வீகத்தாலும் எந்தவித உதவியும் இல்லாமல் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே சென்று கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக அந்த சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய ருணாதிபதியாக இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக அதில் ஒரு ஆதாயத்தையும் தகப்பனார்கள் தாயால் ஒரு எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. அந்த 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. ஆக எதிர்பார்த்த துலாம் ராசிக்கார நேர்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு 5வது பார்வையாக பார்க்கின்றது. ஆக நீங்கள் எதிர்பார்க்கின்ற குழந்தைகளுக்காக குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அந்த வகையில் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு காற்று வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. குளிர்ந்த காற்று வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் என்பது இருக்கின்றது. சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் இருந்து 11ஆம் இடத்திலே 11 கூடிய ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே பொருளாதாரம் சார்ந்து தகப்பனார் சார்ந்து எதிர்பார்த்த ஆதாயங்களும் உதவிகளும் கிடைக்கின்றது என்றாலும் கூட கிடைக்கின்ற நேரத்தில் ஒரு சில கசப்புகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றொரு செய்தியிலே ராசி இலக்கணத்துக்கு பாதகாதிபதி என்ற 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதக சனம் ஒரு சில குடுக்கல் வாங்கல்களில் வர்றது மாதிரி வந்து திடீர்னு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இந்த மாதிரி அமைப்புகளிலே வருகின்ற பொழுது கிடைக்கின்றது. ஆக உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்தவரையில் நடக்கின்ற அனைத்தும் சுபபோகமான நல்லதர்மா குடும்பஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப்பெறுகின்றது மற்றும் சுகஸ்தானத்திலே கிடைக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் 6ஆம் இடத்தில் பார்க்கின்றது. வெற்றிகள் உங்களுக்கு பக்கம் வரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே புதன் பகவான் அமைய பெற்று
மிதுன ராசியிலே இருக்கின்றது. ஆக இந்த ரிஷப ராசியிலே 2 7 மாற்றி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில குடும்பம் சார்ந்து கணவன் மனைவிகள் சார்ந்து கொஞ்சம் நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஆக துலாமை பொறுத்தவரையில் நடைபெறுகின்ற இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் குடும்பம் அமையாமல் இருந்தாலும் கூட குடும்பங்களிலே ஒரு சில சட்ட சிக்கல் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தத்தில் பாக்கியாதிபதி பலமாகவும் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 12லே இருந்து 6ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலே ஒரு சில அலைச்சல்கள் விவாதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, ஆனாலும் எதுவை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது செல்லப் போகின்றது. ஆக சுகஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே அந்தஸ்திலே நல்லதொரு மாற்றங்கள் உயர்வுகளும் தொழில் சம்பந்தப்பட்ட குழந்தை பாக்கியம் அனைத்திற்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்ற ஒரு நல்ல மதிப்பும் பேரு புகழும் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு சில தடை தாமதம் கஷ்டங்கள் இருந்தாலும் பல வெற்றிகளையும் பேரும் மதிப்பும் புகழ்களையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம்.